ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உனக்காக ஆசிர்வதிச்சு அனுப்புன இந்த உதியை தொட்டு விட்டாயல்லவா? இனிமே உன் விதி எப்படி மாறப்போகுதுன்னு பாரு. இத்தனை நாளா என் கர்ம வினை எப்போதான் முடியுமோ, நல்லதே நினைக்கிற நான் கஷ்டப்படுறேன், கெட்டவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு நீ வருந்திக்கொண்டே வாழ்ந்ததற்கு காரணமாக இருந்த உன் தலைவிதியை இப்பொழுது அப்படியே மாற்றி எழுத போறேன். இத்தனை நாளா உன் வினைகளை எல்லாம் நீ சுலபமாக கடந்து வருவதற்காக உனக்கு துணையாய் இருந்து உன்னை காப்பாத்திக்கிட்டு இருந்தது நாதான். என்னதான் நல்ல பிள்ளையாகிய நீ சோதிக்கப்பட்டாலும் கஷ்டங்களை உனக்கு கொடுத்தாலும் கடைசியில் நீதானே இப்போது வெற்றி பெறப் போகிறாய். கெட்டவங்க நிச்சயமா அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சே தீருவாங்க. உனக்கான நல்ல மாற்றம் இப்போது உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இன்னையிலிருந்து நான் உன் கூடவே இருந்து உன் கடமைகளை நீ சரியாய் செய்வதற்கு உனக்கு துணையா நிற்க போறேன். உன் கூட நான் இருக்கும்போது நல்லது மட்டும்தானே நடக்கும். நீ யாருக்கும் மனசறிஞ்சு துன்பம் நினைச்சது கிடையாது, பிரச்சனையை கொடுத்தது கிடையாது. ஆனா உனக்கு மட்டும் எங்கிருந்து தான் பிரச்சனை வருதோன்னு தெரியாம நீ முழிச்சுக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் இருந்ததன் காரணமே உன் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் தானே. நீ பூர்வ ஜென்மத்துல தவறு மட்டும் செய்யல, புண்ணியமும் செஞ்சிருக்கின்றதுக்குன்னு பலனாக தான் இப்போது நீ என்னை வணங்கி வருகிறாய். அதன் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில நான் நல்லதையும் நடத்தி கொடுக்க போறேன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிக்க தான் இந்த உதியை உன் கண்களில் காட்டி உன்னை தொட சொன்னேன் என் செல்லமே. இப்போ நீ கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். பொறுமையாக இருப்பது கூட பல பிரச்சனைகளுக்கு தீர்வை தந்துதான் தீரும். நீ எதையும் எதிர்மறையாக யோசிக்க வேண்டாம், எதிர்வினையாக தவறு செய்யவும் வேண்டாம். கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும். நான் உனக்கான விஷயங்களை சரி செய்யும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி. நான் உன் கூட இருக்கும்போது நீ வீணாக அழுதாதே என் செல்லமே. இதுவரைக்கும் நீ அழுததும் ஆனால் கஷ்டப்பட்டதும் வருத்தப்பட்டதும் எல்லாமே போதும். யாரெல்லாம் உன்னை திட்டுனாங்களோ, யாரெல்லாம் உன்னை குறை சொன்னாங்களோ, யாரெல்லாம் உன்னால் எதுவும் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படக்கூடிய காலம் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உயர்வையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் செல்வ வளமிக்க வசதியான வாழ்க்கையும் கொடுக்க போறேன். நீ இனிமே எப்போதும் நல்லதையே நினைச்சு நல்லதையே பேசு. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய். எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா உனக்கு துணையா இருப்பேன். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் எதையும் எதிர்பார்க்காத. அப்புறம் நீதானே அவமானப்படக்கூடும். ஒரு விஷயம் ஒருத்தவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கேட்டு பார்க்கலாம் நினைக்கிறது என்னவோ சரிதான். நீ நேர்மறையாக யோசிப்பது புரிகிறது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு அந்த நல்ல குணமே இல்லை, அவன் செய்யவே மாட்டான்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் கேட்டு அவமானப்பட வேண்டும்? நல்ல குணம் படைச்ச உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய காலம் நிச்சயமாக வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன் என் செல்லமே. உன் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் அவங்கவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. ஆனால் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டும்தானே கொடுத்தார்கள். வருந்தாதே. உன் நல்ல மனசை பார்த்து தான் நான் உனக்கு உதவி செய்கிறதுக்காக உன் வீடு தேடி இந்த உதியை அனுப்பி வைத்துள்ளேன். நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு நல்லது தான் செய்வேன். நீ எனக்கு என் பொறுப்பில் அனைத்தையும் விட்டு விட்டாலே நடக்கும் அனைத்தையும் நல்லதாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில நீ இனி நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கணும், நல்லதே நினைக்கணுன்ற எண்ணத்தோட வாழ ஆரம்பி. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறி நீயும் மகிழ்ச்சியாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். நீ நினைச்ச காரியம் ஒன்று இப்போ கைகூடி வரப்போகுது என் செல்லமே. நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயங்களில் எந்த சிறு தடையும் இல்லாமல் எல்லாத்தையும் நானே முன்னின்று நடத்தி கொடுக்க போறேன். பல ஏமாற்றங்களால் மனம் வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாய் மாற்றப்போறிய நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. உன்னுடைய தவறுகளுக்காக நீ எப்போ என்கிட்ட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டியோ அப்போதே எல்லா தவறுகளையும் நான் மன்னிச்சிட்டேன். இனிமே நீ செஞ்ச தவறையும் பாவம் என்னமோ நினச்சி பயப்பட வேணாம். நீ எடுக்கும் முடிவுகளில் மட்டும் எப்போதும் உறுதியாக இரு. உன் மனசுக்குள்ள எந்த குழப்பமும் வேண்டாம். உனக்குள்ள பல நல்ல திறமைகளை கொடுத்த நானே அது சரியான நேரத்தில் வெளிப்படும்படி செய்து உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் வழிகாட்டியாய் உறுதுணையாய் இருப்பேன். நீ தைரியமா உன்னுடைய முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில நீ நலமாய் வாழுவாய் என் செல்லமே.
உன்னுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் இந்த சாயப்பா ஒருபோதும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயமாய் நீரிடம் கேட்ட உனது பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறதான் போகுது. உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளையும் கலக்கத்தையும் தேவையற்ற சஞ்சலத்தையும் அழித்துவிடு. உன் கனவுகள் எல்லாமே இப்போது நிஜமாகுவதற்கான நேரம் வந்துடுச்சு. உனக்கான நல்ல நேரம் இப்போது உன்னை தேடி வந்துவிட்டது என் செல்லமே. உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பதற்காக தானே இந்த உதியையும் தொடச் சொன்னேன். நிச்சயமாக உன் கவலைகளுக்கும் கண்ணெறிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நானே உன் வலியையும் வேதனையையும் குறைத்து மறைத்து ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் ஏற்ற தக்க பரிசை நீ என்கிட்ட இருந்து பெறப்போற. உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததையெல்லாம் நீ பெறும்படி நான் செய்து காட்டுவேன்.